ராமராமா, வியாழக்கிழமை 11ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி, ஏகாதசி திதி, சாயங்காலம் 6:35 வரை. பின்பு துவாதசி திதி, அஸ்வினி நட்சத்திரம், சோபன யோக, பவகரணம். இன்னைக்கு சர்வ ஏகாதசி. ராகு காலக மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டக கார்த்தால 6லிருந்து 7:30 மணி வரை. அதாவது வாசக்கதவு திறந்திருக்கணும், கொல்லக்கதவு மூடி இருக்கணும். எப்போ அப்படின்னா சந்தியா காலங்களில் முக்கியமாக. அதாவது சூரியோதய காலம், சூரிய அஸ்தமய காலம், இது காலத்துக்கு தான் சந்தியா காலம்னு பேர். இந்த சமயத்தில் சகல தேவதைகளும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வரான்னு இருக்குது. மகாலட்சுமி வரா. அதனால தான் வாசத்தளிச்சு கோலம் போட்டு சுத்தமாக இருந்துட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சு சுவாமிகிட்ட விளக்கேற்றி வச்சு அப்படி சுத்தமாக ஜாக்கிரதையாக தெய்வீகமாக இருக்கிறது. கிராமங்கள்லாம் கார்த்தால் 4:30 மணிக்கு எழுந்து வாசத்தளிச்சு சாணி முழுகி கோலம் போட்டுடுவா. போட்டு வாசலில் விளக்கேற்றி வைப்பா, சுவாமிகிட்ட விளக்கேற்றி வைப்பா. பெண்மணிகள்லாம் சுத்தமாக இருப்பா. அதே மாதிரி சாயங்காலம் 4:30 மணி 5 மணி ஆச்சுன்னா வாசத்தளிச்சு கோலம் போட்டு வாசக்கதவை திறந்து வைக்கிறது. அதே மாதிரி கொல்லக்கதவை ஜாக்கிரதையாக மூடிடணும். இந்த 2 சமயத்துலையும் நிச்சயமாக வாசக்கதவு திறந்து தான் இருக்கணும். மற்ற சமயங்களில் மூடி இருந்தால் இன்னும் பெரிய தோஷம் இல்லை. முழுக்க மூடி இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு பாகமாவது திறந்து இருக்கா மாதிரி நாம் பார்த்துக்கணும். அதாவது கிரில்லு கதவை வச்சுண்டு கிரில்லு கதவை மூடிடுறது, மீதி முழுக்க மறைக்கக்கூடிய கதவை மூடாமல் வச்சுக்கிறது, ராத்திரியில் மட்டும் மூடுறது, அப்படி பண்ணலாம். இல்லை கதவுலையே ஒரு பாகத்தை திறந்து இருக்கா மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரி வச்சுக்கலாம், அப்படியும் பண்ணலாம். பூஜை பண்ணக்கூடிய சமயங்களில் கதவு திறந்துருக்கணும். முழுக்க திறந்திருந்தால் விசேஷம். அப்படி இல்லைன்னா அதில் ஏதோ ஒரு பாகமாவது திறந்திருக்கணும். கதவை பூட்டின்னு பூஜை பண்ணக்கூடாது. வீட்டில் சுவாமி பூஜைகள்லாம் பண்ணுறச்ச கதவு வாசக்கதவு திறந்துருக்கணும், கொல்லக்கதவு மூடி இருக்கணும். இதுவே ஸ்ராத்தாதிகள் பண்ணுறச்ச வாசக்கதவை நன்னா சாத்திட்டு பண்ணுவாள். ஏன்னா அது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும், நிறைய நியமங்களோடு பண்ண வேண்டியதாக இருக்குங்கிறதுனால வாசக்கதவில் நன்னா சாத்திட்டு தான் ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணுறது. எல்லா இடத்தையும் அடைச்சிட்டு ஜாக்கிரதையாக ரொம்ப நியமமாக பண்ணுறது. இப்படி சாஸ்திரம் சொல்கிறது. ராமராம்.